सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची दुर्वे पुरवे प्रेम कृपा जयाची. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட மாந்திய குலத்திலக மாமன்னர் நெடுஞ்செழியர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யார் நீ? வாயிற்காவலனே வாயிற்காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயிற்காவலனே, கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில் தனி சிலம்போடு உன்னை காண வந்திருக்கிறாள் என்று போய் உன் மன்னனிடம் சொல். இருங்கள், வருகிறோம். வாழிய மன்னா வாழிய, தென்னம்பூர் தென் தலைவா வாழிய, செழியனே வாழிய, செஞ்சவனே வாழிய. மன்னா, உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா. என்ன செய்தி? வெளியே ஒரு பெண் சிவந்த கண்ணோடு கோபமாக நின்று கொண்டிருக்கிறாள். அவள் பார்ப்பதற்கு காளியை போல் இருக்கிறாள், ஆனால் அவள் காளி அல்ல. பார்ப்பதற்கு பிடாரியை போல் இருக்கிறாள், ஆனால் அவள் பிடாரியும் அல்ல. பார்ப்பதற்கு துர்க்கை போல் இருக்கிறாள், ஆனால் அவள் துர்க்கையும் அல்ல. அவளை அழைத்து வரட்ட மன்னா. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா, உத்தரவு. நீரொழுகும் கண்களுடன் இங்கே வந்திருக்கும் பெண் நீ யார்? தேரா மன்னா, செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புன்னூறு புன்கண் தீர்த்தோ நன்றியும். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவிற் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, ஒரு புறாவின் துயரத்தை போக்குவதற்காக தன் துடையின் அறுத்து தந்த சிபி மன்னரும் ஒரு பசுவின் துயர் அறிந்து தனது ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்தில் இற்று கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகழ் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் புகழ் கொடுக்கும் மாசாத்துவானின் மருமகள். உனது கொடுங்கோல் தீர்ப்புக்கு ஆளாக்கி எனது கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே. கோவலனா? கோவலன் சிலம்பத்திரிய கல்வன் மன்னா. ஓ, கோவலனா சிலம்பத்திரிய கல்வனின் மனைவியா? போதும் போதும், யாகாவாராயினும் நான் காக்க மன்னா, நான் காக்க. நீதி இழக்கமுடைய நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? வல்லான் புகுத்ததோ நீதி அல்ல அல்ல, நல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார், கொள்ளு மண்டபத்திலேயே முடிய வேண்டிய விசாரணை கோயில் மண்டபத்திலேயே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாற்றப்பட்ட மறுப்புரைகளுக்கு மன்னிப்பு தவறாமல் வாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அதுவே அரசன் நீதி. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. உன் கணவன் கையில் இருந்தது கோபெருந்தேவியின் சிலம்பு. அது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் கண்ணகியின் என் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வலை குறிக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகளை என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்கி கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானே கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செழியன் என்ற பேர் உன்னை நிலைத்திருக்குமே, தான் உயிரும் தங்கி இருக்குமே. உன் மனைவியின் சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். அப்படியா? பார்க்கலாம்.
தேவி சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்துப்பரல்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள் மன்னா, இரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ இந்த சிலம்பு. பார்த்தாயா? அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நேர்மை கவிழ்ந்து விட்டதா? வாய்மை பொழிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனே, அறம் திறம் மரம் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் கவிழ்ந்து விட்டதா? உமது நாட்டில் எதற்கு நீதி? வல்லான் புகுத்ததோ நீதி? கொற்றவனே எண்ணிப்பார். நீதி தவறிய நானோ அரசன்? இல்லை இல்லை, நானே கல்வன். நாயில் முடியட்டும், என் வாழ்க்கை அழியட்டும். அரசே அரசே, சாய்ந்த வெண்கொற்ற குடையை உயிர் கொடுத்து நிமிர்த்து விட்டீர்களே, இனி என் உயிர் தங்காது. குழந்தைகள், பெற்றோர்கள், முதியவர்கள், ஆடு மாடு கோழிகள் தவிர மதுரை நகர் முழுவதும் பற்றி எரிக. நன்றி.